வாசிங்க. இல்ல 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப ஆபிரகாமுக்கு தேவை இருந்தது. இன்னைக்குதான் என்னை சொல்லிதான் இந்த 22 அதிகாரத்துல இன்னும் எவ்வளவு ரகசியம் இருக்கு. ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? தேவை இருந்தது. ஒரு ஆட்டுக்குட்டி. ஈசாக்கு கவலைப்படுத்தார். அப்பா ஆட்டுக்குட்டி எங்கே? நம்ம படு செலுத்தணுமே, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்க. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றார்? அதப்பா என் கையில ஒரு 10 ரூபாய் இருக்கு, அதை வச்சு நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சிருவோம்? என்ன செஞ்சிருவோம்? வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னாரா? இல்ல, அவர்கிட்ட எவ்வளவோ ஆட்டுக்குட்டி இருந்தது. அவர்கிட்ட எவ்வளவு ஆட்டுக்குட்டி இருந்தது, எவ்வளவு கழுதை இருந்தது, எவ்வளவு ஒட்டகம் இருந்தது. ஆனா எதையும் கத்தருக்கு கொண்டு போல. கத்தர் பையனை செலுத்த சொன்னார், செலுத்ததான் போறார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற போகும்போது எந்த கவலையும், நம்ம ஒரே கவலை, என்ன கவலை இருக்கணும் ஒரு குடும்பத்துக்கு? அப்ப தேவ சித்தத்துக்கு அந்த ஒரு குடும்பத்தினுடைய கவலை ஃபுல்லா எங்க இருக்கணும்? உண்மையை சொன்னா நம்மளால அப்படி வர முடியாதுன்னு நம்ம நினைக்கும். ஆனா ஆபிரகாம் பாருங்க, இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் கிறிஸ்தவ குடும்பமே இல்லை. விக்கிரகங்களை செஞ்சவர், சிலைய செய்கிறவர். அவர்கிட்ட கத்த பேசி அவரை கொண்டு வந்து அவர்கிட்ட சொல்றார். அவங்க குடும்பத்தை புத்தகம் சித்தத்தை சொல்லும் போது அந்த சித்தத்தை செய்வதற்கு ஆபிரகாம் போகும்போது இப்ப அவருக்கு என்ன இருக்கு? ஈசாக்குக்கு ஒரு கவலை வருது. என்ன கவலை? ஒரு குடும்பத்துக்கு முதல் வர வேண்டிய கவலை என்னது? என் குடும்பத்தை குறித்ததான தேவ சித்தம் என்ன? அந்த கவலை இருந்தாலே நம்முடைய தேவை எல்லாம். ஆபிரகாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதையும் நீதியை தேடுவதையும் அவர் விடாம போனார். இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு சர்ச்சைக்கு போக. அதுக்குள்ள ஒரு தேவை வேணும். நாம எங்க போய்ப்போம்? உண்மையாவங்க அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதற்கும் நாம ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. அவனுக்கு பின்னால அவனுடைய தேவை இருக்கு. அதை தாண்டி தான் வந்தார். அதை தாண்டி தானே வந்தார். அவர் பின்னாலதான் அந்த தேவை இருக்கு. ஆனா அவன் வரும்போது அந்த தேவை அங்க இருந்ததா? இல்ல. ஏன் இருந்தா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? என் நீதியையும் ராஜ்யத்தையும் தேடி வந்திருக்கவே மாட்டான். அந்த தேவையை அவர் மறைச்சு வச்சுட்டு இவரையும் இங்க வரார். கத்தரையே இவர் இங்க கொண்டு வரார். நீதியையும் ராஜ்யத்தையும் இவன் தேடி வரணும். அப்பொழுது இவன் தேவையை அவர் என்ன செய்வார்? சந்தி. நாளைய தினத்துக்குரிய கவலை கத்தருடைய. லீட் பண்ண வரல, உண்மையாவே சொல்றேன். நீ சட்ட சூழ்நிலை நிற்க முடியாது, உண்மையாவே சொல்றேன். ஆனா கத்தர் சொல்லித்தார், தேவை இருக்கு. கத்தர் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தேவையும் கத்தர் பின்னாடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். ஆனா நாம செய்ய வேண்டிய வேலை தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்ப அதை ஓபன் பண்ணுவார். நீங்க இங்க தேடி போகும்போது அங்க ஓபன் ஆயிடுவார். ஆனா அதை தாண்டி தான் நாம வாரோம். அந்த தேவையை தாண்டி தான் வாரோம். ஆனா அந்த தேவை இருக்கிறது நமக்கு தெரியல. ஆனா எப்போ கத்தர் தாரார்? இங்க கத்தரோடு நெருங்க 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 அங்க தேவை என்ன செய்தார்? திறந்தது. இங்க க்ளோஸ் ஆக க்ளோஸ் ஆக க்ளோஸ் ஆக அங்க தேவை திறக்கப்படுது. இவ்வளவுதான் வித்தியாசம். நாம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினாலே பின்னாடி என்ன இருக்கு? நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கு. கண்டிப்பா எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனா நாம இன்னும் தேடலை, நாம இன்னும் முதல் ஸ்தானம் கொடுக்கல. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை.
நீங்க அந்த அந்த அதயத்தை வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க. ஆபிரகாம் அந்த இடத்தை தாண்டி தான் போறார், பின்னாடி தான் இருக்கு, தேவையானது பின்னாடி தான் இருக்கு, அதை தாண்டி தான் வர்றார். ஆனா அதை பார்க்கல. ஏன்னா அதை பார்த்துருந்தான்னா அந்த ஆட்டை கொண்டு வந்திருப்பார். இங்க தேவ சித்தம் நிறைவேறாரு. தேவ சித்தம் நிறைவேறணும் என்கிற நோக்கத்தோடு தான் ஒரு குடும்பம் வாழணுமே தவிர தன்னுடைய தேவைக்காக என்ன செய்யக்கூடாது, வாழவே கூடாது. தன்னுடைய தேவையெல்லாம் எங்க வைக்கணும், கத்து பாருங்க. ஈசாக்கு கேட்பான், அப்ப ஆட்டுக்குட்டி எங்க? ஏன்னா அவன் விசுவாசத்துல வளராதவன். அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க இந்த தேவைக்கு என்ன செய்வேன். ஆனா விசுவாசத்துல வளர்ந்த ஆபிரகாம் என்ன சொல்லணும், ஒரு குடும்பத்துல ஒருத்தராவது விசுவாசத்துல வளர்ந்துருக்கணும். இல்லைன்னா அந்த குடும்பத்தை கர்த்தருக்கு நேரா நடத்த ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேவைகள் வரும்போது அந்த குடும்பத்தை விசுவாச வார்த்தையை சொல்லி பலப்படுத்தி அந்த குடும்பத்தை எங்க நடத்தணும், நாமளே எங்க சந்திக்க, எங்க கிடைக்கும், நாளைக்கு வரும், எங்க வரும், அவர் தருவார், எங்க தருவார். நம்ம கிட்ட யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க அவர் தருவார், அவர் சந்திப்பார், எங்க சந்திக்க, எங்க அவர் தருவார் அப்படின்னு நாம சொல்லும் போது என்ன ஆயிடுது, ஆசீர்வாதம் தெரியாமே போயிடும். அதன் பிறகுதான் ஆபிரகாம்கிட்ட சொல்ற, ஆபிரகாமே பின்னாக புதர்ல என்ன இருக்கு, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கு, அதை எடுத்துக்கொண்டேன். ஆசீர்வாதம் எங்கதான் இருக்கு, நம்ம பின்னாடியே தான் இருக்கு. நம்ம ஆசீர்வாதம் நம்ம கூடயே தான் இருக்கு. ஒன்னே ஒண்ணு கூட இருக்கணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கணும், கர்த்தரோடு நாம இருக்கணும். இதுதான் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. இவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கு எங்கேயும் எந்த ஊர்லயும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க. அங்க போனா ஆசீர்வாதம் இருக்குமா, இங்க போனா நம்ம கூடயே தான் இருக்கு ஆசீர்வாதம். நாம கர்த்தரோடு இருந்தா ஆசீர்வாதம் கிடைக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். அதனால பிரசங்கம் முன்னாடியே இந்த 3 ஸ்பாவத்தை சொல்லிட்டு நான் பிரசங்கம் பண்ண காரணம். ஏன்னா இந்த மாதிரி இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உண்மை. ஆனா பின்னாடிதான் ஆசீர்வாதம். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நன்மை கிருபையும். தாவீது எங்க போனார், கர்த்தரை பின்பற்றி போனார். பின்னாடி என்ன வருது, அவர் பின்னாடி நன்மையும் கிருபையும் ஒரு வண்டியில வருது. இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் தேவனால் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம்.